ஆதிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 14 முதல் 20 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த டிசம்பர் 19 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி 2 நாள் விருச்சிகத்தில் குரு பார்வையில் இருக்கார், 4ஆம் இடம். அது ஓகே. 5ஆம் இடத்துல தனுசில் போய் 5 நாள் இருக்கார், சூப்பர். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது, நல்லவன் நல்ல இடத்துல இருந்தாலும் ஓகேங்க, அதுவே 50% ஓகே. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் 5ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்தால் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை பெருசாக மைண்ட் பண்ண மாட்டீங்க, அதை பெருசாக மைண்டில் ஏற்றிக்க மாட்டீங்க, ஜாலியாக இருப்பீங்க. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. இருந்த போதிலும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டர், கருணை உள்ளமுடையவர்கள். உங்களை தேடி ஐயான்னு வந்துட்டால் நீங்கள் கையில் கருதை எடுத்து அப்படியே கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஈகை மனப்பான்மை அதிகம் உள்ளவர்கள். ஆனால் இப்போ கேது ராசியில் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, வழக்கமாக ஒரு கேன்டீன் போகிறீங்க இல்லை வெளியில் போகிறீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் நண்பர்களோட போய் தான் ஜாலியாக போயிட்டு டீ காஃபி டிஃபன் சாப்பிட்டு வர்றது வழக்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேன்டீனுக்கு நீங்கள் தனியாக போவீங்க. தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லணும். சில பேர் உங்களை ஒரு விசித்திரமாக பார்ப்பாங்க, என்ன சார் தனியாக போகிறாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு கேது ராசியில் இருக்கிறதால கொஞ்சம் மற்றவங்கிட்ட இருந்து ஒரு கனெக்ஷனை கட் பண்ணுறீங்க. அதிகமாக ஈடுபாடு வச்சுக்க மாட்டீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த சிம்மத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் நாளில் அமர்ந்து குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்குறார். பெரிய அற்புதம் இல்லைங்களா? அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்தில் நல்லது நடக்க போது, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸட்ரா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுலேயும் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை நிச்சயமாக இருக்கிறது. தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் முனைவோர்கள், வர்த்தகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள், இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அநியாயத்துக்கு ஆர்டர் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். பணிச்சுமை அதிகம், வேலை பலு அதிகம், லெபோரியஸ் ஒர்க்கு. அதனால் அந்த அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அப்போ இன்புட்டு இருக்குன்னா அவுட்புட்டு கிடைக்கத்தானே கிடைக்கும். இப்போ நல்லா அதிகமாக வேலை பார்க்குறீங்கன்னா அதிகமான வருமானம் வரத்தானே போகுது. சொந்த தொழிலில் உத்தியோகத்துலேயும் வேலை பார்க்குறீங்கன்னா நல்ல பேர் கிடைக்கத்தானே போகுது. அப்போ மொத்தத்தில் வேலை பலுதான் இருக்குமே ஒழிய இந்த வாரம் தொழிலில் வளர்ச்சி இருக்க போகிறது, சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது, அமையப்போகிறது. உங்கள் வங்கி கணக்கு உயரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.
இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அவங்க பங்குக்கு சண்டைக்கு நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, சாதுரியமாக செயல்படுங்க. 7ஆம் இடத்துலேயே ராகு இருக்கார். அப்போ கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் இருக்கும். கூட்டுத்தொழில் பண்ண இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அரைசாகும். இது எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்தால் ஒழிய சாதிக்க முடியாது. இல்லை பிரச்சனை இன்னும் பெருசாக இடியாப்பச்சிக்கலாக மாறுமே ஒழிய விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போகாது. அதுதான் வாசகம். உங்களுடைய தேவையான வாசகம் இந்த வாரம் அதுதான் அப்படின்னு சொல்லணும். எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதில் ஒன்றும் குறை கிடையாது. சூப்பராக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, 4 குடையவன் 5ல் இருக்கார். இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல இடம் தாங்க. அதாவதுங்க, வீடு கட்டலாமா இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாமான்னு ஒரு யோசனை இருக்கும். அந்த யோசனையை குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க, சுப முடிவாக எடுப்பீங்க, காரியத்தில் இறங்கிடுவீங்க. அது சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் பயப்படாது, நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஒரு சிலர் வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக பெயிண்ட் அடிக்கலை, ஒரு வீடு இப்போ இதுவாகி போச்சு அப்படின்னா வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க, மாடுலர் கிச்சன் பண்ணுவீங்க. இப்படி வீட்டை அலங்காரம் செய்யக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசை விட்டுட்டு புதுசு வாங்கலாம். அல்லது ஒரு சிலர் 4 வீலரை கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 4ல் சுக்கிரன் இருந்தாலே, அதுவும் குரு பார்வையில் இருந்தாலே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க, இல்லை வண்டி வாங்குவீங்க. பிள்ளைகள் அங்கே புதன் வேறு இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போ பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. புதாதித்ய சூரியன் 2 நாள் தான் இருக்கார். இருந்தாலும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை. 5ல் செவ்வாய் சூரியன் ராசிநாதன். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டை பெயிண்ட் பண்ணுறது, அப்படி அங்கே போய் கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை எடுத்துகிட்டு செய்வீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானமாக இருப்பதால் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை உள்நாட்டு வேலையிலேயே முயற்சி பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு. பாருங்கள், 7ல் ராகு இருக்கார். கணவன் மனைவியிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வர்றது சகஜம்தான். அதை இன்னும் பெருசாக்காமல் அதை ஆரம்பத்திலேயே நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் கான்ட்ரவர்சி வராது, கருத்து வேறுபாடு வராது அப்படிங்கிற ஒரு நிலை. நண்பர்களும் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க நல்லது செய்கிறன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் அவங்கள நீங்கள் திட்டுறதோ இல்லை அவங்கள சண்டை போடுறதோ பிரச்சனைகளாக வந்தால் உங்களுடைய நட்பு நீண்ட நாள் நட்பு பாழாயிடும். அதனால் கொஞ்சம் நமக்கு இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி தான் நடக்குது அப்படின்னு மனசை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு நீங்கள் அரவணைச்சு போங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் முகம் சுளிக்காதீர்கள். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். சமூகத்தில் கூட பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல சும்மா தேவையில்லாமல் உங்களுக்கு அப்படியே சத்தமாக பேசுவீங்க. வீண் வாக்குவாதம் வரும், சண்டை சச்சரவு வரும். சண்டை போட தயாராக இருப்பாங்க மற்றவங்களும், நீங்கள் அதுக்கு கவுண்டர் கொடுப்பீங்க. அதனால் வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், பிள்ளையாரை வணங்குங்கள். மற்றபடி 8ல் சனி இருக்கார். அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதான், வாஸ்தவம் தான். அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு.
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலமை தருள்வாய் சத்திரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, குரு கடகத்திலிருந்து சனி பகவானை பார்க்கிறார். அப்போ எந்த ஒரு தீய கிரகத்தையும் குரு பார்த்தால் அந்த அஷ்டமத்து சனியினுடைய பலன் நடக்காது. மாறாக சுப பலன்கள் நடக்கும். எப்போவோ தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கும். எப்போவோ தொலைஞ்சு போன கேஷ் திரும்பி கைக்கு வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் நிச்சயமாக உண்டு. பத்திரிகைத்துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, இதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் சரி, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, ரசாயனத்துறை, விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், வங்கி பணியாளர்கள், இன்சூரன்ஸ் பணியாளர்கள், பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ஆனால் ஒரு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். இருந்தாலும் வேலை பளு இருக்கும். நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.